ஐ கெஸ் நீங்க பார்த்து கேட்குது மிஸ்ஸஸ் சைலண்ட். இந்த மாதம் அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த ரெண்டு படத்தோட டீசர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்துருச்சு. பட் இதில் முக்கியமான விஷயமே அது எப்படி வந்துச்சுன்னா, ஏன்னா இந்த ரெண்டு டீசருமே அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணல, அன்அஃபிஷியலாக லீக் ஆயிருச்சு. அநேகமாக இந்த சமயத்துக்கு எல்லாருமே அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒரு டீசர் வந்து பார்த்துருப்பீங்க நம்புறேன். அண்ட் அந்த டீசரில் டீகோட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒரு டீசர் லீக் பற்றி தான் பேசலாம்னு நினச்சேன். பட் எப்படி இருந்தாலுமே நாளைக்கு அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட அஃபிஷியல் டீசரே வந்துடும். இப்போ நம்ம அதை பற்றி பேசினா கண்டிப்பாக அதில் இருக்கிற ஃபுட்டேஜ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அது மீறி யூஸ் பண்ணா ஜாலியாக ஸ்டைக் எடுத்து போயிடுவாங்க. எப்படி இருந்தாலுமே நாளைக்கு அஃபிஷியல் டீசரே வரப்போகுது. ஸோ ஒரிஜினல் டீசரை வச்சு கம்ப்ளீட்டாக அது ஒரு சீனை பிரேக் டவுன் பண்ணிடலாம். அண்ட் அதில் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட லீக்கை பற்றி தான். அண்ட் அந்த லீக் உண்மையா இல்லை பொய்யா, அந்த ட்ரெய்லர் என்னதான் காமிக்கப்பட்டுச்சு சொல்லிட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தலைவன் ஸ்பைடர்மேன் தான் காட்டுறாங்க. இது முன்னாடி ப்ரீவியஸ் படத்தில் எம்ஜே கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க போயிருப்பாரு. அண்ட் கடைசி நேரத்தில் மனசை மாத்திரி திரும்ப வந்திருப்பாரு. அந்த லெட்டரில் அவர் என்ன எழுதுனா சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்றாரு. அதாவது என் பேர் பீட்டர் பார்க்கர் அண்ட் இந்த மாதிரி நோவே எண்டிங்ல நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் அந்த லெட்டர்ல எழுதிக்கிறாரு. அதை அப்படியே நம்மள்ட்ட சொல்றாரு. டாட்டர் சயின்ஸ் ஸ்பெல்ல போட்டு பீட்டர் பார்க்கணும் ஒரு கேரக்டர் இருந்து அழிச்சுது. அண்ட் இப்போதைக்கு யாருக்குமே என்ன பீட்டர் பார்க்க தெரியாது, எனக்கு ஸ்பைடர்மேன் தான் தெரியும் சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதிக்கிறது எல்லாத்தையும் நம்மள்ட்ட படிச்சு காட்டுறாரு. போன படம் நோவே எண்டிங்ல அந்த லெட்டரில் என்னதாப்பா பீட்டர் பார்க்கர் எழுதினாரு அப்படின்றத சொல்லாமலே அந்த படத்தை முடிச்சு விட்டுருப்பாங்க. பட் என்னதான் அப்படி முடிச்சிருந்தாலுமே கிரெடிட்ஸ்ல அவர் லெட்டர்ல என்ன எழுதுனா சொல்லிட்டு லைட்டா வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபுல்லா காமிக்கனாலும் கொஞ்சம் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லே மொத்தமா அந்த லெட்டர் என்ன எழுதிருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் தலைவர் ஸ்பைடர்மேன் அந்த லெட்டர்ல இருக்கிறத வாசிக்க, இன்னொரு பக்கம் இவர் ஸ்பைடர்மேனா என்னென்ன பண்றான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்கள ஸ்பைடர்மேன் காப்பாத்துற மாதிரி ஒரு சீனை வந்து காமிக்கிறாங்க. அந்த சீன் எக்ஸாக்ட்லி அமேசிங் ஃபேண்டசில வந்த அந்த கவர் பேஜ் தான் வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த காமிக்கில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைடர்மேன்ற ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கவர் பேஜ்ல தலைவர் ஸ்பைடர்மேன் எப்படி இருப்பானோ அந்த சீனை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரூமர் படி இந்த படத்துல நம்ம பீட்டர் பார்க்கற நிறைய சீன்ல வந்து காமிக் அக்யூரேட் சூட்ல வந்து பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஸ்பைடர்மேன் சூட் இல்ல, நார்மலா அந்த கிளாசிக் சூட் இருக்குல்ல, அவர் நார்மலா பீட்டர் பார்க்கற இருக்கும்போது அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் ஆனது இந்த காமிக் அண்ட் 90s வந்து ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் ரிலேட்டடான ட்ரெஸ்ஸா வந்திருக்குமா. இந்த ரூமர் கேட்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்ல சுத்தமா நம்பிக்கல. ஆனா இந்த டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே காமிக்ல அந்த சீன்ஸை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நிறைய காமிக் அக்யூரேட்டான சீன்ஸ் இந்த படத்தில் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வெப் சீன் பண்ணிட்டு போற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த சீனை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபைட் சீன் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் பிளர்ராக்னால கிளியரா தெரியல யார் இருக்கிறாங்கன்னு. அண்ட் அதுக்கு அடுத்த சீன்ல ஒரு லேடி வந்து காட்டுறாங்க. அது யாரும் சொல்லி கிளியராவே தெரியல. அந்த ஃபுட்டேஜ்லேயே வந்து ரொம்ப டல்லா இருந்தனால கிளியரா அவங்க ஃபேஸ் வந்து தெரியல. அந்த உருவத்தை வச்சு பார்க்கும்போது அநேகமா சரி சிங்கா இருக்குமோ தோணுது. டீசரை பார்த்த வரைக்கும் கிளியரா வந்து தெரியல, ஏன்னா பிளரா இருக்கு. ஏகனே லீக்டு ஃபுட்டேஜ் இல்ல உனக்கு குவாலிட்டியா கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. ஸோ அந்த ஃபுட்டேஜ் கிளியரா இல்லாத காரணத்தினால கரெக்டா அது யாருன்னு சொல்லி தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அநேகமா சரி சிங்கா இருக்குமோ தோணுது. அண்ட் அதுக்கு அடுத்த சில பாத்தீங்கன்னா தலைவன் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் எல்லாம் கிடக்குறான். அண்டர்வேர் போட்டு ரோட்ல அங்க இங்கன்னு ஓட்டுகிறார் பைபுல. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ரூமர்ஸ் கூட இந்த டீசர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துல மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வில்லன் இருக்க போறான்னு சொல்லியிருந்தாங்க. தலைவன் பீட்டர் பார்க்கர் ட்ரெஸ் இல்லாத இந்த சீனை பார்க்கும்போது அவர் சுயநேனாவே இருந்திருக்க மாட்டாரு. அவர் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. டேய் இங்க என்னடா நடந்துச்சு அப்படின்ற ஒரு குழப்பத்தில் பீட்டர் பார்க்கர் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ரூமர் உண்மையா இருக்கலாம். ஸோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூட ஒரு வில்லன் இந்த படத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு தோணுது இந்த டீசர் பார்க்கும்போது. அந்த கடைசி சீன்ல ஸ்கார்பியன் வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஸ்கார்பியனை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சர்ப்ரைஸாக ஒன்றும் இல்லை. ஏன்னா ஸ்கார்பியன் இருக்கும் போது முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய செட் பிக் வர ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸ்பைடர்மேன் அண்ட் ஸ்கார்பியன் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட செட் பிக் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தனால இந்த சீனை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுவா இல்லை. ஸ்கார்பியன் இந்த படத்தில் இருக்கிற விஷயத்தை மறைச்சு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். பட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் செட் பிக்கார பார்த்தனால இது அந்த அளவுக்கு ஒன்றும் சர்ப்ரைஸாக இல்லை. அண்ட் அதுக்கு அடுத்த சீன்ல லண்டன்ல இருந்த அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் காட்டுறாங்க. அதாங்க லைவா வந்து ஷூட் பண்ணிட்டு ஸ்பைடர்மேன் தொங்க விட்டு அந்த சீக்வன்ஸ் தான் இந்த டீசர்ல வந்து காமிக்கிறாங்க. நம்ம செட் பிக்ல பார்த்ததோட இந்த ட்ரைலர்ல பார்க்கும்போது பயங்கரமா இருக்குது. அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பா இந்த சீனை தியேட்டர்ல பார்க்கும்போது அங்க இருந்த ஆடியன்ஸால ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா லைவா ஷூட்டிங் வந்து பார்த்துருந்தாங்க. அதே சீன் தியேட்டர்ல பார்க்கும்போது அவங்களால ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து லைவ் லொகேஷன் தான் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு செட் அவாய்ட் பண்ணிட்டு லைவா வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி லைவா ஷூட் பண்ண சமயத்தில் தான் டாம் ஹாலண்ட் ஃபேஸ்ல இன்ஜூரி ஆகி அதனால படத்தோட ஷூட்டிங்கே ஒரு வாரத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க லைவ் லொகேஷன்ல எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே இந்த டீசர்ல பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அது எல்லாமே செட் வீடியோ பார்த்து வித இந்த டீசர்ல ரொம்ப நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணி பயங்கரமா வந்து காமிச்சிக்கிறாங்க. அண்ட் அதோட இந்த டீசர் வந்து முடியுது. அண்ட் இப்போதைக்கு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணி ஃபேக் ட்ரெய்லர் வந்து ரெடி பண்றது. அந்த ஃபேக் ட்ரெய்லர் ரெடி பண்றது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ட்ரெய்லர் என்ன பார்க்கும்போது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது ஏஐ யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போ ஒரு படி மேல போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஏஐ வீடியோவை லோ குவாலிட்டியில வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதாவது திருத்தனமா அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. சோ எது ஆக்சுவலா லீக்டு வீடியோ எது ஏஐ வீடியோ சொல்லிட்டு பாக்குறதே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீசர் பார்த்த வரைக்கும் ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு. இது ஏஐ யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ற மாதிரி தெரியல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரிஜினல் டீசர் தான், ஏஐ ஜெனரேட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த டீசர் வந்து ஏற்கனவே லோ குவாலிட்டியா இருக்குது. அண்ட் பாதி டீசருக்கு மேல ஒண்ணுமே மோசம். சோ நிறைய விஷயம் நம்மளுக்கு கிளியரா வந்து தெரியல. பட் எப்படி இருந்தாலும் இன்னும் கூடிய சீக்கிரத்துல இது ஒரு அஃபிஷியல் டீசரா வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ அப்போ வந்து அது விலை வரையாம பிரேக் டவுன் பண்ணிடலாம். அண்ட் இந்த படத்துல
யார் வில்லனா இருக்க போறா, இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் பிளஸ் லீக்ஸ் வந்து இருக்குது. அது மொத்தமா அள்ளி போட்டு அடுத்த ஒரு வீடியோல எடுத்துட்டு வரேன். அண்ட் உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பை கைஸ்.